அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போறோம். அதாவது நிறைய பெண்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்கள போலவே முகத்துல முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும். இதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கெடுவாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல எந்த விதமான பலனுமே இருக்காது. இன்னும் அது அதிகமா தான் மாறும். நிறைய ரூபாய செலவு பண்ணுவாங்க. எந்த பலனுமே இருக்காது. ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருவாங்க. வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. யாருக்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க. அந்த அளவு ரொம்ப கவலைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பெண்களுக்கு தேவையற்ற முடி வளர்ச்சி. இந்த முடி வளர்ச்சிய எப்படி கண்ட்ரோல் பண்றது? இத நிரந்தரமா தடுக்கக்கூடிய வழி என்ன? அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான முறைப்படி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா பதிவுகளுமே பாரம்பரியமான முறைப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கும் நம்ம ஒரு பாரம்பரியமான சூப்பரான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போறோம். இப்போ அந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா? நம்ம இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு 4 பொருளை எடுத்துக்கணும். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நீங்க வாங்கிக்கலாம். முதல்ல கோரைக்கிழங்கு. இதனுடைய பொடியையும் வாங்கிக்கோங்க. இது முடி வளர்ச்சியை மெதுவா குறைக்கும். உங்களோட ஸ்கின்னை ரொம்ப கூலிங்கா வச்சுக்கும். இதை நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணும்போது ஹேர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது பலவீனமாக தொடங்கும். அதனால கோரைக்கிழங்கு ரொம்ப சிறந்த பொருள். ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். இதை பற்றியும் நம்ம காலம் காலமாக கேள்விப்படுறோம். பெண்கள் கண்டிப்பாக இதை முகத்தில் பூசி குளிச்சா முடியெல்லாம் இருக்காது அப்படின்னு. ஆனால் இப்போ ஃபேஷனுங்கிற பேரில் இதெல்லாமே நம்ம தள்ளி வச்சுட்டு க்ரீம்களுக்கு மாறிட்டோம். அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது முகத்தை மென்மையாக வச்சுக்கும், ரொம்ப பிரைட்னஸாக வச்சுக்கும். இன்னும் நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகும். இன்னும் ஹேர் வளர்றதை இது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது 3வது பொருள் பூலாங்கிழங்கு. இது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுக்கும். இன்னும் பழைய செல்ஸ் இருக்கு இல்லையா, டெட் செல்ஸ், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஹேர் க்ரோத்தை குறைய வைக்கும். அதனால் இந்த ஒரு பொருளும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது 4வது பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், பொன்னாதாரம். இதை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் கல் மாதிரி இருக்கும். இது நம்மளோட முடி வளர்ச்சியை பலவீனப்படுத்துது. நம்ம நாட்பட யூஸ் பண்ணும்போது மெதுவாக நம்மளோட முடி அதுவாகவே உதிர்ந்துடும். ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதை ஹேர் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. நார்மலாக உங்களோட முகம் ரொம்ப தங்க மாதிரி தக தகன்னு மின்னணும்னு நினச்சிங்கன்னாலும் இந்த கல்லை சந்தனம் உரசுற மாதிரி உரசி நீங்கள் உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது கல்லாவும் கிடைக்குது, பொடியாகவும் கிடைக்குது. கல்லாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பொடிகளில் நிறைய கலப்படங்கள் வருது. அதனால் இந்த 4 பொருளையும் உங்களோட முகத்துக்கு ஏற்ப சம அளவில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் குழச்சி உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது உங்களோட முகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரவு போட்டுட்டு காலையில் கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஓகேவோ அதை பண்ணுங்க. வாரத்தில் 2-3 தடவை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட முகத்தில் தேவையில்லாத முடி எல்லாமே உதறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு எது போல் டிப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.